ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்ஸஸ் ஸ்ரீ. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, இப்போ வந்து ப்ரெக்னென்சி டைப் பண்ணிட்டு இருக்கவங்க செய்கிற மிகப்பெரிய தப்பு இது வந்து தப்புன்னே தெரியாமல் நிறைய பேர் இதை வந்து செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அந்த தப்பு என்ன, ஸோ அதை செய்கிறதுனால என்னென்ன பின்விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மிஸ்ஸஸ் ஸ்ரீ சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க. நீங்கள் வந்து புதுசாக கல்யாணம் ஆகிருக்கீங்க, இல்லை வந்து நீங்கள் மேரீடே ஆனாலும் நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி டைப் பண்ணிருக்கீங்க. இருந்தாலுமே சம்டைம்ஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு சிலர் வந்து விரதம் இருக்கிற அப்படிங்கிறப்போ, இல்லை கோயிலுக்கு போகிற அப்படிங்கிற சமயத்தில் பீரியட்ஸ் வராமல் இருக்க தள்ளி போடுறதுக்கு டேப்லெட் சாப்பிட்றீங்களவா, அது வந்து ரொம்ப 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 தவறான விஷயம். சரிங்களா? இப்போ வந்து ஒரு சஷ்டி அப்போவெல்லாம் ஒரு சிலருக்கு வந்து கேட்டிருந்தாங்க, ஒரு வேளை வந்து நான் வந்து பீரியட்ஸ் சாப்பிட்ற டேப்லெட்டை சாப்பிட்டுட்டு தள்ளி போகிற டேப்லெட்டை சாப்பிட்டுட்டு நான் விரதம் இருக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரியெல்லாம் விரதம் இருக்கக்கூடவே கூடாது. சரிங்களா? உங்களுக்கு பீரியட்ஸ் வருது அப்படின்னா அந்த வர்ற பீரியட்ஸை விட்டுறணும். அதுவும் முக்கியமாக நம்ம இப்போ ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி டேப்லெட்ஸை வந்து எடுத்துக்கவே கூடாது. அது வந்து அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அட்வைஸ் பண்ணாமல் வந்து இந்த கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் எல்லாம் எடுக்கிறது, இதெல்லாம் வந்து டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் எடுத்துக்கிறது வந்து ரொம்ப 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 தவறான விஷயம். இதால் வந்து பின்னாடி வந்து உங்களோட ஹார்மோன் சேஞ்சஸ் வந்து நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த கான்ட்ரசெப்டிவ் பில்ஸை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கவே கூடாது. அது டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் சுத்தமாக எடுத்துக்கவே கூடாது. ஒரு சில டாக்டர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து பீரியட்ஸ் வந்து ரெகுலர் பண்ணுறதுக்காக வந்து கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சமயத்தில் வந்து அது அது வந்து உங்களோட எக்கு க்ரோத் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நீங்கள் அதை கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, அது சாப்பிட்டா எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ரெகுலராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை டாக்டரோட ப்ரெஸ்கிரிப்ஷன் எல்லாமே கண்டினியூஸாக எடுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் சாப்பிட்றதுனால கண்டிப்பாக உங்களோட ஹார்மோன்ஸில் பெரிய பெரிய சேஞ்சஸ் வரும். இது ஃப்யூச்சரில் உங்களை ப்ரெக்னென்சியை பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தவறுகளை நீங்கள் தயவு செஞ்சு செய்யாதீங்க. அதுவும் முக்கியமாக வந்து பீரியட்ஸ் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகிறோம், விரதம் இருக்கோ, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வருது, அப்போ எனக்கு பீரியட்ஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டேப்லெட்ஸ் நீங்கள் ஒரு நாள் ஒரு டைம் போட்டிங்கன்னா உங்களோட பாடியில் இருக்க ஹார்மோனை வந்து சரி பண்ணுறதுக்கு 3 மந்த் சைக்கிள் எடுத்துக்கும். ஸோ அந்த 3 மந்த் சைக்கிளுக்கு அப்புறம் தான் உங்களோட அந்த ஹார்மோன்ஸ் வந்து சரியாகும். அப்போ தான் வந்து உங்களால் வந்து அதுக்கப்புறம் தான் உங்களோட ப்ராப்பரான ஓவுலேஷன் டேட்டை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தான் வந்து ப்ரெக்னென்சி பிளான் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி பீரியட்ஸ் தள்ளி போடுறதுக்கு டேப்லெட்ஸ் எடுக்கிறத வந்து நீங்கள் டோட்டலாக அவாய்ட் பண்ணுங்கள். அதாவது பெண்களுக்கு ஏற்படுற ஒரு பிசிஓஸில் ஒரு வகையில் இந்த மாதிரி கான்ட்ரசெப்டிவ் பில்ஸு, இல்லை வந்து இந்த மாதிரி பீரியட்ஸ் தள்ளி போடுறதுக்காக வந்து சாப்பிட்ற டேப்லெட்டு, இதால் தான் வந்து ஒரு வகையான பிசிஓஸ் வந்து வருதுன்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த டேப்லெட்ஸ் வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கவே கூடாது. அதுவும் முக்கியமாக டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் வந்து நீங்கள் இந்த டேப்லெட்ஸ் வந்து எடுத்துக்கவே கூடாது. நீங்கள் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறது நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? இது வந்து ஹார்மோன் சைக்கிளை வந்து ரொம்ப ரொம்ப சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இதை வந்து இனிமேல் எடுத்துக்காதீங்க. ஓகேங்களா? இது வந்து இவ்வளோ நாள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியலையா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் பட் இனிமேல் தெரிஞ்சிருச்சுன்னா இதை வந்து நீங்கள் இனிமேலே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இது தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் இதை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம மிஸ்ஸஸ் ஸ்ரீ சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.